viewers, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த கூடைக்கு இந்த மூடி எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த கூடை வந்து ஸ்கொயர் வடிவ கூடை. இந்த கூடையோட டுட்டோரியல் வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த டுட்டோரியல் வீடியோல வந்து நான் வந்து இந்த மூடி எப்படி போடுறதுன்னு நான் சொல்லி கொடுக்கல. இந்த வீடியோல நான் கிளியரா சொல்லி தரேன். இந்த மூடி வந்து நான் ஃபுல்லாவே சிவன்கன் நாட் யூஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோல வந்து பேஸ் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே சிவன்கன் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி நான் டீடைலா சொல்லியிருக்கேன். சில பேர் வந்து என்கிட்ட டவுட் கேட்கும்போது கேட்குறாங்க, நீங்க வந்து பேஸ் போடும்போது இந்த வேஸ்ட் ஒயர் ஜாயின் பண்ணாம ஆரம்பத்துல இருந்தே சிவன்கன் எப்படி போடுறது அப்படின்னு சில பேர் கேட்டாங்க. அவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மூடி வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏதாவது திங்ஸ் எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா அதை மூடி வச்சு எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மூடியில வந்து பேஸ்ல வந்து நீங்க ஈர்க்குச்சி சொருகிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். வந்து இதுல சொருகுனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதுல வந்து நான் வந்து ஹைட் வந்து 2 லைன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க 4 லைன் போட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அதுக்கு வந்து சைடு ஒயர் வந்து ஒரு 3/4 ஃபீட் எடுத்துக்கோங்க. நான் சொன்ன அளவே போடுங்க. சைடு ஒயர் மட்டும் 3/4 ஃபீட் எடுத்துக்கோங்க, கரெக்டா வரும். இந்த கூடையோட 2 பக்கமுமே இந்த மாதிரி ஃப்ளவர் செஞ்சு நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இது வந்து லாக் மாதிரி யூஸ் ஆகுது. இந்த ஃப்ளவர் எப்படி செய்யறதுங்கிறதும் அதோட டுட்டோரியல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தெரியலனா போய் பாருங்க. இப்போ வாங்க இந்த ஸ்கொயர் கூடைக்கு மூடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரை எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களை உடனடியா பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த கூடைக்கு மூடி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். Black கலர்ல 15 வயர்ஸ் கட் பண்ணிருக்கேன். Green கலர்ல 2 வயர்ஸ் கட் பண்ணிருக்கேன். ஒவ்வொரு வயரும் 3 ஃபீட் கட் பண்ணிருக்கேன். இப்போ இதுக்கான மூடி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த கூடை வந்து சிவன்கன் கூடைங்கிறதுனால நான் வந்து இந்த மூடியும் சிவன்கன்ல நான் போடுறேன். இப்போ இந்த Black கலர் ரன்னிங் வயரை 1/2 ஃபீட் எடுத்துக்கலாம். 1/2 ஃபீட் எடுத்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நாட் வந்து நான் வந்து சாதா நாட் தான் போடுறேன், நார்மல் நாட் தான் போடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கட் பண்ணியிருக்க கிரீன் கலர் ஒயரை நான் எடுத்திருக்கேன். எடுத்து ஃபோல்டு பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயரை 1/2 ஃபீட் விட்டு நான் மடக்கியிருக்கேன். இதில் வந்து நான் நார்மல் நாட் போடுறேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் நாட் போட்டேன். ரைட் சைடு இருக்கிறது பண்டலோட ஜாயிண்டாக இருக்க ஒயரு, லெஃப்ட் சைடு இருக்கிறது 1/2 ஃபீட் கட் பண்ண ஒயரு. அடுத்து Black கலர் ஒயரை ஃபோல்டு பண்ணி நான் சிவன்கன் நாட் போட போகிறேன். இப்போ வந்து இந்த Black கலர் ஒயரை எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கணும். அதோட திரும்பின பக்கம் வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். நேரான பக்கம் ரைட் சைடு இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். இனி வந்து இந்த ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி எஸ் ஷேப்பில் வச்சு இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த ஆள்காட்டி விரலை இதில் வந்து மாட்டிக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த திருமண ஒயரை இந்த லூப்பில் நம்ம விட்டு எடுத்துடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி போட கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வேஸ்டான ஒயரில் நார்மல் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போடலாம். அது எப்படி நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். நான் வந்து 2 கூட போட்டிருக்கிறேன் சிவன்கனில். அதில் வந்து அந்த மெத்தட் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு இது கஷ்டமாக இருந்துச்சுன்னா அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த 2 ஒயரும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இனி அடுத்து நான் நார்மல் நாட் போடுறேன். இப்போ நார்மல் நாட் போட்டேன். இனி அடுத்து சிவன்கன் நாட்டு. சிவன்கன் நாட்டுக்கு இந்த மாதிரி தான் நம்ம போடணும். இந்த ரன்னிங் ஒயரை எஸ் ஷேப்பில் வச்சுட்டு இந்த லூப்புக்குள்ளே இந்த ஒயரை லெஃப்ட் பக்கமாக நம்ம சொல்லிடணும். இந்த மாதிரி போடும்போது நமக்கு வந்து ஒயர் ஷார்ட்டேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒயர் வந்து ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் குறைவாகவும் போய் அதனால வந்து இதில் வந்து கவனமாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அதிகமாகவும் குறைவாகவும் ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம வந்து
அதனால் செக் பண்ணிக்கிட்டு அதை லூஸ் பண்ணிவிட்டு கரெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் குறைவாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் போடும்போது நமக்கு ஒரு பக்கம் ஒயர் பத்தாமல் போயிடும். அதனால் இந்த ஃபஸ்ட்டு ஜாயினிங் லைன் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அடுத்து வந்து நார்மல் நாட்டு. ஜாயின் பண்ணும்போது இதே மாதிரி தான் ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு நாட் வந்து நார்மல் நாட் ஆரம்பிச்சிட்டு அடுத்து சிவன்கண்ணு, அடுத்தது நார்மல். இதே மாதிரி தான் ஒன்று மாற்றி ஒன்று நம்ம மாற்றி போட்டே வரணும். இந்த ஃபஸ்ட்டு ஜாயினிங் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து போடணும். நம்ம மறந்து சாதா நாட் போட்டுடலாம். 2 நாட்டுமே நம்ம வந்து நார்மல் நாட் போட்டுடலாம். அதனால வந்து நம்ம கரெக்டாக போட்டிருக்கோமான்னு செக் பண்ணிக்கிட்டு போடுங்க. நம்ம கரெக்டாக தான் போட்டிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 2 ஒயர் வந்து சேர்ந்த மாதிரி வருது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து நம்ம கரெக்டாக தான் போட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 2 ஒயர் சேர்ந்து வருது, அடுத்து இந்த இடத்துல 2 ஒயர் சேர்ந்து வருது, இப்போ இந்த இடத்துலையும் 2 ஒயர் சேர்ந்து வருது. அடுத்து நார்மல் நாட். இருக்கிற எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிடுங்க. நான் ஜாயின் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து இருந்த எல்லா ஒயரையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். பிளாக் கலரில் 15 நாட்ஸ் போட்டிருக்கேன். லாஸ்ட்டில் வந்து 2 க்ரீன் நாட்ஸ் போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த எண்டிங்கை வந்து 1/2 ஃபீட் விட்டு நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இது சென்டர் லைனு. இந்த சென்டர் லைனை நம்ம அடையாளம் வச்சுக்கலாம். இந்த சென்டர் லைனில் வந்து ஃபஸ்ட்டு நாட் வந்து நம்ம நார்மல் நாட் போட்டு ஆரம்பிச்சிருக்கோம். லாஸ்ட் நாட் வந்து சிவன்கன் நாட் போட்டு நம்ம முடிச்சிருக்கோம். இனி அடுத்த வந்து நம்ம நார்மல் நாட் போட்டிருக்கறனால ஃபஸ்ட் நாட்டு, செகண்ட் லைனில் வந்து ஃபஸ்ட் நாட் வந்து சிவன்கன் நாட் போடணும். இப்போ சிவன்கன் நாட்டு இந்த 1/2 ஃபீட் ஒயரு ரன்னிங் ஒயரில் நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் சிவன்கன் நாட் போட ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த மாதிரி 1/2 ஃபீட் விட்டு பிடிச்சிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒயரை நம்ம ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரிவர்ஸாக ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த ரன்னிங் ஒயரை எஸ் ஷேப்பில் வச்சுட்டு இப்போ செகண்ட் ரோவில் நான் ஃபஸ்ட் நாட் போட்டேன். அடுத்த நாட் வந்து நம்ம நார்மல் நாட் போடலாம். அடுத்து சிவன்கன் நாட்டு, அடுத்து நார்மல், இந்த மாதிரி கண்டினியூஸாக இந்த லைன் போட்டுவாங்க. ஒரு நாட் வந்து நார்மல் நாட்டு, அதுக்கப்புறம் ஒரு நாட் சிவன்கன் நாட்டு, இதே மாதிரி மாற்றி மாற்றி போட்டுவாங்க. நான் இந்த லைன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இப்போ இந்த பக்கமும் 1/2 ஃபீட் விட்டு கட் பண்ணிவிட்டேன். இனி அடுத்து தேர்ட் லைன் போடலாம். தேர்ட் லைனும் நான் வந்து 1/2 ஃபீட் நான் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு ஃபஸ்ட் நாட் வந்து நான் வந்து நார்மல் நாட் போடுறேன். ஏற்கனவே வந்து ஃபஸ்ட் நாட் வந்து நான் நார்மல் நாட் ஆரம்பிச்சிருக்கேன். அடுத்து சிவன்கன் நாட் போட்டிருக்கேன். இனி அடுத்த லைன் வந்து நார்மல் நாட் போடலாம். இதே மாதிரி ஒவ்வொரு லைன்லையும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன நாட் போட்டிருக்கிறீங்களோ அதை விட்டு அடுத்த நாட் தான் நம்ம போடணும். ஃபஸ்ட் நாட் வந்து நம்ம நார்மல் போட்டிருந்தோம்னா அடுத்து வந்து சிவன்கன் போடணும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி தான் போட்டு ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு லைன்லேயும் அதே மாதிரி தான் போடணும். இப்போ இந்த லைனில் எப்படி நம்ம வந்து ஒன்று மாற்றி ஒன்று போடுறோமோ அதே மாதிரி இந்த பக்கம் போகிற லைன்லேயும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நார்மல், அடுத்தது சிவன்கன், அடுத்து நார்மல், அடுத்து சிவன்கன், இதே ஆர்டரில் தான் போட்டு வரணும். அப்போ தான் வந்து நமக்கு சுற்றி வரும்போதும் கரெக்டான டிசைன் வரும். இப்போ ஃபஸ்ட் நாட்டு நான் நார்மல் போட்டிருக்கேன், அடுத்த நாட்டு சிவன்கன் போட்டிருக்கேன். இந்த மாதிரி போடும்போது நீங்கள் வந்து கவனமாக பார்த்து போட்டீங்க அப்படின்னா எந்த மிஸ்டேக்கும் வராது உங்களுக்கு.
இதே மாதிரி மொத்தம் 7 லைன்ஸ் போடுங்க. அதுக்கப்புறம் கீழ் பக்கமாக எப்படி போடுறதுன்னு நான் அப்புறம் காட்டுறேன். இப்போ இந்த பேஸோட ஒரு பக்கம் நான் போட்டு முடிச்சிட்டேன், மேல் பக்கம் நான் போட்டு முடிச்சிட்டேன். இதில் மொத்தம் 8 லைன்ஸ் இருக்குது. இது சென்டர் லைனு, இதை விட்டுட்டா 7 லைன்ஸ் இருக்குது. இந்த லாஸ்ட் லைன் வந்து நான் க்ரீன் கலரில் நான் போட்டிருக்கேன். எல்லா பக்கமும் ½ ஃபீட் விட்டு நான் கட் பண்ணியிருக்கேன். இனி வந்து இதை திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சுட்டு இது லாஸ்ட் போட்ட நாட் வந்து அந்த ஃபஸ்ட் லைனில் லாஸ்ட் போட்ட நாட் வந்து சிவன்கண் நாட் போட்டிருக்கேன். இனி வந்து இந்த நாட் வந்து நான் வந்து நார்மல் நாட் போட்டு ஆரம்பிக்கலாம். இந்த லாஸ்ட் நாட்டு சிவன்கண்ணுங்கிறதுனால இனி போடுற ஃபஸ்ட் நாட் வந்து நம்ம நார்மல் நாட் போட்டு ஆரம்பிக்கலாம். இப்போ நார்மல் நாட் நான் போட்டேன். இனி அடுத்து சிவன்கண் நாட் போடலாம். அடுத்து நார்மல் நாட்டு. இதே போல் இந்த லைன் ஃபுல்லாக போட்டுவாங்க. இந்த பக்கத்துலேயும் மொத்தம் 7 லைன்ஸ் போடுங்க. லாஸ்ட் லைன் வந்து க்ரீன் கலரில் போடுங்க. நான் எல்லாம் போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ இந்த பேஸ் போட்டு முடிச்சிட்டேன். இந்த பேஸில் வந்து 15 லைன்ஸ் போட்டிருக்கேன். சென்டர் லைனுக்கு மேலே வந்து சென்டர் லைனுக்கு மேலே 7 லைன்ஸ் போட்டிருக்கேன், கீழே 7 லைன்ஸ் போட்டிருக்கேன். லாஸ்ட்டில் வந்து க்ரீன் கலரில் ஒரு லைன் போட்டிருக்கேன். இதனால வந்து இந்த பேஸ் வந்து ஸ்கொயராக இருக்குது நமக்கு. இதில் வந்து எல்லா நாட்லையும் நீங்கள் வந்து ஈர்க்குத்தி சொருகி விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மூடி வந்து ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரிப்பாக நிற்கும். இப்போ வந்து இந்த பேஸ் போட்ட பின்னாடி நம்ம மேலே போட ஆரம்பிக்கலாம். இப்போ இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், 2 ஒயராக நமக்கு சேர்ந்து வந்திருக்கு. ஆனால் வந்து இந்த இடத்துல மட்டும் ஒரு சிங்கிள் ஒயராக இருக்குது. இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து டிசைன் வந்து கரெக்டாக வராது. அதனால நான் வந்து 3/4 ஃபீட்டில் 4 ஒயர் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 4 ஒயரையும் 4 கார்னர்லேயும் சொருகிடலாம். இந்த மாதிரி சிங்கிள் ஒயர் வந்திருக்கு பாருங்கள், அந்த இடத்துல பக்கத்தில் நம்ம சொருகிடணும். அப்போ தான் வந்து நமக்கு டிசைன் கரெக்டாக வரும். இந்த இடத்துல 2 ஒயர் இருக்குது, இந்த இடத்துல 2 ஒயர் இருக்குது, இந்த இடம் மட்டும் சிங்கிளாக இருக்குது. இந்த சிங்கிளாக இருக்கிறதுக்கு மட்டும் நம்ம வந்து ஒயர் ஜாயின் பண்ணணும். அந்த மாதிரி 4 கார்னர்லேயும் நம்ம ஜாயின் பண்ணிடணும். 4-5 நாட் உள்ளே சொருகிட்டா தான் அந்த ஒயர் வந்து நம்ம இழுக்கும்போது ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி 4 கார்னர்லேயும் சொருகிடுங்க. நான் சொருகிட்டு காட்டுறேன். இப்போ ரன்னிங் ஒயரை எடுத்துட்டு நம்ம நார்மலாக கூட போடுற மாதிரியே தான் இதை வந்து உள்ள ஒரு 4-5 நாட்குள்ளே விட்டு சொருகிக்கணும். இந்த மாதிரி ரன்னிங் ஒயரை நம்ம சொருகிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி 2 ஒயராக நமக்கு சேர்ந்து இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி சேர்ந்து வர்றதில் நம்ம செகண்ட் இருக்க ஒயரில் தான் நம்ம போடணும். அதில் தான் வந்து பேசிக் நாட் போட முடியும். அப்படி போட்டோம்னா தான் நமக்கு கரெக்டாக வரும். அதனால் இந்த செகண்ட் இருக்க ஒயரில் நான் ஃபஸ்ட்டு பேசிக் நாட் போடுறேன். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் நாட் போட்டேன். இனி அடுத்து சிவன்கண் நாட் போடலாம். நீங்கள் இந்த ஒயரை கவனித்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா தான் இந்த டிசைன் வந்து மேலேயும் கரெக்டாக வரும். இப்போ இதில் கவனிச்சிங்கன்னா இந்த கண்ணு மாதிரி வடிவம் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் இந்த டிசைனை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி போட்டிங்கன்னா தான் அந்த டிசைன் கரெக்டாக வரும். அடுத்து சிவன்கண்ணு. இதே மாதிரி தான் சுற்றி வர நம்ம போட்டு வரணும். இந்த இடத்துல கார்னர் திருப்பணும். இதுவரை நான் போட்டுட்டு கார்னர் எப்படி திருப்புறதுன்னு காட்டுறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லைனில் நான் கார்னர் பகுதிக்கு வந்திருக்கேன். இது வந்து நான் சொருகி இருக்க ஒயரு. இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் லைனில் வந்து லாஸ்ட் வந்து சிவன்கண்ணில் நான் முடிச்சிருக்கேன். அப்படின்னா இந்த ஒயரில் வந்து நம்ம நார்மல் நாட் போடணும். உள்ள சொருகி இருக்க ஒயரில் நான் நார்மல் நாட் போடுறேன். இந்த மாதிரி போடும்போது அந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசமாக தான் வரும். ஆனால் அடுத்த லைன்லேருந்து உங்களுக்கு வந்து சரியாக வரும். எந்த சேஞ்சஸும் வராது. அடுத்த லைனில் இந்த ஒரு லைனில் மட்டும் இந்த கார்னர் திருப்பின இடம் வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். இந்த இடத்துல பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் வந்து இதுக்காக ஒரி பண்ணாதீங்க. அடுத்த லைனில் வந்து நம்ம கரெக்டாக ஈவனாக வரும். எந்த சேஞ்சஸும் இல்லை, எந்த மிஸ்டேக்கும் வராமல் இந்த டிசைன் வந்து கரெக்டாக வரும். இனி அடுத்து சிவன்கண் நாட் போடலாம். இவ்வளோதான் இந்த சிவன்கண் நாட்டில் கார்னர் திருப்புறது. ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒயர் வந்து ஒத்தையாக வந்துச்சு அப்படின்னா ஒரு ஒயர் சொருகிக்கணும், அவ்வளோதான். இதே மாதிரி போட்டு வாங்க.
மீதம் இருக்க 3 கார்னரையும் திருப்பிடுங்க. அதுக்கப்புறம் ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். இப்போ ஒரு சுற்று நான் போட்டு முடிச்சிட்டேன். 3 கார்னரும் நான் திருப்பிட்டேன். இனி வந்து ஏணிப்படி முடிச்சு போடலாம். இப்போ லாஸ்ட்டில் வந்து நான் சிவன்கன் நாட் போட்டு முடிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நாட் வந்து நம்ம நார்மல் நாட் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் நாட்டை நான் லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து இந்த மாதிரி ரிவர்ஸில் திருப்பிட்டு இந்த லூப்புக்குள்ளே விடணும். விட்டுட்டு இந்த ஒயரை இதுக்குள்ளே சொருகிடணும். இப்போ இதை டைட் பண்ணிடலாம். இனி வந்து அடுத்த நாட் போட்டு வரலாம். அடுத்த நாட் வந்து இந்த மாதிரி 2 ஒயர் சேர்ந்த மாதிரி இருக்கிற ஒயரில் இந்த செகண்ட் ஒயரில் தான் நம்ம போடணும். இதே மாதிரி இந்த சுற்று ஃபுல்லாக நீங்கள் போட்டு வாங்க. ஒரு நாட் வந்து நார்மல் நாட்டு, ஒரு நாட் சிவன்கன் நாட்டு, இதே மாதிரி மாற்றி மாற்றி போட்டு வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. இதே அளவு உங்களுக்கு போதும் அப்படின்னா விட்டுறலாம், இல்லைன்னா 3 லைன்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். நான் எல்லாம் போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ இந்த மூடி வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். 2 லைன்ஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு 3 லைன்ஸ் வேணும்னாலும் போட்டுக்கலாம். இதில் வந்து உள்ளே சொருகிறது உள்ளே ஃபோல்டு பண்ணி சொருக தேவையில்லை. எந்த லைனில் போட்டிருக்கோமோ அந்த லைன் விட்டுட்டு அடுத்த லைனில் நம்ம சொருகிடலாம். இப்போ வந்து இந்த லைனில் வந்து நான் போட்டிருக்கேன். இந்த லைனை விட்டுட்டு அடுத்த லைனில் நம்ம ஒயரை சொருகிடலாம். இந்த மாதிரி ஒயரெல்லாம் சொருகிடுங்க. ஃபுல் எல்லா ஒயரையும் சொருகிட்டு நான் காட்டுறேன். இப்போ இந்த கூடைக்கு நான் மூடி செஞ்சு முடிச்சிட்டேன். இது வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த மூடிக்கு வந்து 4 லைன்ஸ் போட்டிருந்தா இன்னுமே கரெக்டாக இருந்திருக்கும். நீங்கள் போடுறது அப்படின்னா 4 லைன்ஸ் போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து 3 ஒயர்ஸ் வச்சு நான் ஹேண்டில் போட்டிருக்கேன். இந்த கூடைக்கு எப்படி ஹேண்டில் போடுறது அப்படிங்கிற டுட்டோரியல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு சுத்தமாகவே ஹேண்டில் போட தெரியலைன்னா கூட அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். அதனால் அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.